வணக்கம் நண்பர்களே, நொங்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்கே இருக்குன்னு தெரியுதுங்களா? மரத்து மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி மொத்தமாக 1 2 3 4 5 வண்டியில் ஒரு குலை 6 குலை நொங்கு வெட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 காய்க்கு மேலே இருக்கும். சாப்பிட்ற பாத்தில் இருக்காதுன்னு எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த நொங்குக்கு மேலே இந்த கலர் தெரியுது பார்த்தீங்களா, இது கண்ணாடின்னு சொல்லுவாங்க. இந்த கலர் தெரியணும் நமக்கு. வணக்கம் நண்பர்களே, நொங்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்கே இருக்குன்னு தெரியுதுங்களா? மரத்து மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். தெரியுதுங்களா? மரத்து மேலே உட்காந்து டைரெக்டாக நொங்கு வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்கோம். மரத்தில் நிறைய நொங்கு இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? மரத்தில் நிறைய நொங்கு இருக்குது. ஒரு 4-5 குலை இருக்குது. பாதி நொங்கு முத்தி போச்சு, கடுக்காயாச்சு. அது இல்லாமல் ஒரு 4-5 குலை வெட்டுற பாத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 40 காய் கிட்டே இருக்குது நமக்கு. இன்றைக்கி துணைக்கு யாரும் ஆள் இல்லை, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, அந்த மரத்தில் ஆல்ரெடி வெட்டி மேலே ஏறி ஒரு குலை வெட்டிட்டேன். கீழே மேலே ஏற முடியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டேன். சரி, எல்லாம் கடுக்காயாக போச்சு அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் இறங்கி போய் பார்த்தா தான் தெரியுது, மேலே இருக்க காய் பூரா நல்லா இருந்துச்சு, கண்ணாடி தெரிஞ்சது. சரி, அதுக்காக நொங்கு வெட்டக்கூடாது அப்படின்ட்டு மறுபடியும் மரத்தில் ஏறிஇருக்கேன். ஆல்ரெடி ஒரு சாக்கு வெட்டி வண்டியில் வச்சாச்சு. இப்போ அடுத்த சாக்கு வெட்ட போகிறேன். இப்போ இது வெட்டினோம்னா ஒரு 2 சாக்கு வரும். இன்றைக்கி மொத்தமாக ஒரு 40-50 காய் இருக்கும் நொங்கு. சொல்லப்போனால் ஒரு 3 சாக்கு மரத்துலேருந்து டேரெக்டாக வெட்டிகிட்டு இருக்கோம். தெரியுதுங்களா? நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலில் வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. பாருங்கள், மரத்துலேருந்து டேரெக்டாக வெட்டிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி மரத்தில் ஏறும்போது நிறைய இடத்துல காயம், வெட்டி காயம் நிறையா. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? நிறையா காயம் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இது எதுவுமே இப்போ தெரியாது. மரத்து மேலே இருக்கும்போது மரத்தை விட்டு கீழே இறங்கினா அப்படின்னா தான் தெரியும். அந்த காயத்துக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு இந்த கருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான். அப்படியே பிளேடு ஹாக்ஸா பிளேடு மாதிரி இருக்கும். ஹாக்ஸா பிளேடை விட 10 மடங்கு ஷார்ப் இருக்கும். இது பண்ணுற வேலை தான். எல்லா மட்டையிலையும் இருக்கும். நம்ம மேலே ஏறும்போது எப்படியாவது கிழிச்சிடும். தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம மரத்து மேலே ஏறிட்டு இதை அப்படியே கத்தியில் சீவி விட்டு, அருவாலை சீவி விட்டு அப்புறம் தான் மரத்து மேலேயே உட்காருவோம். கீழே மாடுலாம் மேய்ஞ்சிட்ருக்கு. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நொங்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆனால் கடையில் போய் வாங்கி சாப்பிட்ற அளவுக்குலாம் நமக்கு வசதி பத்தாதுங்கிற நொங்கோட ரேட்டு கட்டுப்பாட்டில் இல்லை. ஒரு சுளை 10 ரூபா. ஒரு சுளை அப்படிங்கிறது ஒரு நொங்குக்கு 3 சுளை இருக்கும். நம்ம இது மாதிரி மரத்தில் ஏறும்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30-40 காய் வெட்டுவோம். அதனால் நமக்கு இந்த மாதிரி வெட்டி சாப்பிட்டா தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். கடையில் போய் வாங்கி சாப்பிட்டாலும் நமக்கு பத்தாது. இந்த மாதிரி நொங்கு வெட்டி அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மரத்து மேலே உட்காந்துருக்கோம். காற்று வேறு ஹெவியாக அடிக்குது. மரம் ஆடுறது பாருங்கள். அப்பா, காற்று ஹெவியாக அடிக்குது. தெரியுதுங்களா எப்படி காற்று அடிக்குதுன்னு? அப்படின்னு நொங்கு வெட்டிடலாமா? வெட்டிடலாம். உள்ளே வந்துருச்சுங்க. அது இழுக்கிறதுக்குள்ள பெரும்பாடாக இருக்கு. பின்னாடி ஒரு பழம் இருக்குது. அது இல்லாமல் இங்கிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அருவாலை வச்சு இந்த மாதிரி இந்த கருக்கெல்லாம் சீவிடுவோம். இல்லாட்டி மேலே நம்ம ஃபுல்லாக கத்தி மாதிரி கிழிச்சு விட்டுரும். வெட்டிடலாமா? அவ்வளோதான். பின்னாடி ஒரு குலை இருக்குது. அது
நான் திரும்பி உட்காந்து வெட்டணும், உங்களுக்கு காட்ட முடியாது. நம்ம சேனலில் போகிற வீடியோக்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. பாருங்க, மேலே ஏறும்போது நிறைய இடத்துல கிழிச்சிருச்சு, தெரியுதுங்களா? இந்த கால்லாம் நிறைய கிழிச்சிருக்குங்க பாருங்க, தெரியுதா? கீழே மாடு பாருங்க, மாடு தீவனம் இல்லாமல் ஏதாவது கிடைக்குமாட்டு மாடு வேறு மேய்ஞ்சிட்ருக்கு. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இயற்கை உணவுப் பொருட்களை ஆதரிக்கிற உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி மொத்தமாக 1 2 3 4 5 வண்டியில் ஒரு குலை 6 குலை நொங்க வெட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 காய்க்கு மேலே இருக்கும், தெரியுங்களா? இது ஒரு குலை மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் இளநொங்கு, அப்புறம் எல்லாமே சாப்பிட்ற பாத்தில் இருக்குது. சாப்பிட்ற பாத்தில் இருக்கால நீ எப்படி கண்டுபிடிப்பா அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த நொங்குக்கு மேலே இந்த கலர் தெரியுது பார்த்தீங்களா, இது கண்ணாடின்னு சொல்லுவாங்க. இந்த கலர் தெரியணும் நமக்கு. இன்னும் கிளியராக காட்டுறேன் பாருங்கள், நான் இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த கலர் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த நொங்கு சாப்பிட்ற பாத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே இந்த கலர் தெரியாமல் இந்த கலர் இது வரைக்கும் ஃபுல்லாக மூடிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது கடுக்காய் சாப்பிட்ற பாத்தில் இல்லை. இதெல்லாம் பாருங்கள், இந்த கொலையில் ஒரு 2 காய் கடுக்காய் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இந்த கலர் அப்படியே மூடிடுச்சு பார்த்தீங்களா. அதுவே இந்த கொலையில் பாருங்கள் தெரியும், இதில் தெரியுங்களா கலரு. இந்த கலர் தெரிஞ்சால் தான் இதுக்கு பேர் கண்ணாடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இந்த கலர் தெரிஞ்சால் தான் நமக்கு சாப்பிட்ற பாத்தில் இருக்குது. அந்த கலர் தெரியாமல் இது மாதிரி நமக்கு மூடி இருந்துச்சு அப்படின்னா அந்த நொங்கு சாப்பிட்ற பாத்தில் இல்லைன்னு அர்த்தம். இந்த நொங்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போ தான் கொஞ்சம் மூடி இருக்குது. இந்த கையில் தெரியுது பாருங்கள், ஒரே கொலையில். இது கொஞ்சம் சாப்பிட்ற பாத்தில் இருக்கும். அது மாதிரி நொங்கு வெட்டலே இத்தனை இது டைப் இருக்குது, அதை பார்த்து தான் வெட்டணும் நம்ம. அது தெரியாமல் நம்ம பாட்டுக்கு வெட்டினா கடுக்காய் வந்து சாப்பிட முடியாது. இந்த கையில் பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக கடுக்காய், இதில் சாப்பிட முடியாது. இதுவே இளநொங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பாருங்கள், இந்த கலர் தெரியுங்க நல்லா. இந்த கலர் ஆக்சுவலாக இங்கே இருக்க வந்து அப்படியே நொங்கு முத்த நமக்கு இங்கே வந்துடும். இன்றைக்கி மொத்தம் ஒரு 30-35 காய் இருக்கும் ஒரே மரத்தில். அது இல்லாமல் இன்னும் மரத்தில் காய் இருக்குவாங்க, அது எல்லாமே கடுக்காய். அதெல்லாம் கொஞ்ச நாள் போய் பனம்பழமாக மாறி கீழே விழுகும். அதை எடுத்து நம்ம பனம்பழ கரைசல் தயாரிச்சுக்கலாம். பாவம் மாடு பாருங்கள், தீனி இல்லாமல் நம்ம மட்டையை வெட்டி போட்டோம், அந்த மட்டையை எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு பார்த்தீங்களா? அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயுமே தீனி கிடையாது, அதனால் மாடு பனைமட்டையை சாப்பிட்ற அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம நொங்கு வெட்டி போட்டதை வந்து மாடு பார்க்குது பாருங்கள். நொங்கு மாடு சாப்பிடுமான்னு தெரியல, இல்லை சாப்பிட கொடுக்கலாமான்னு தெரியல. சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட கொடுக்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தாலுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் மற்றும் இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்களை பற்றி தொடர்ந்து வீடியோ போட்டுருக்கோம். எங்களை மாதிரி சின்ன சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த இன்னொரு மரத்தில் நொங்கு வெட்டும்போது வீடியோ போடலாம். நன்றி, வணக்கம்.